காலமேகமாக பெருக, அறிவு கதிர்கள் விளக்கேற்ற, எண்ணங்கள் சீர்தூக்க, வார்த்தைகளின் வாதத்தினால் அரங்கை உயிர்ப்பிக்க காத்திருக்கின்றது பட்டிமன்றம். இன்றைய பட்டிமன்றத்தை தலைமை தாங்கி வழிநடாத்தி செல்வதற்காக தென்கிழக்கு பல்கலைக்கழக மொழியியல் துறை முதுநிலை விரிவுரையாளர் திரு ரகுவரன் ஐயா அவர்களை நடுவராக பொறுப்பேற்குமாறு தாழ்மையுடன் அழைக்கிறோம். A good debate is not about winning. It's about discovering the truth together. It is now time for a debate to set the tone different. Today's debate is going to be led by our guest, Senior Lecturer Mr. Raghuvaran, Department of Languages, Southeastern University, Sri Lanka, whose expertise in language and dedication to literature are unparalleled. We are privileged to have their gracious presence, inspiring us to value the richness of our cultural heritage. தமது வாதங்களினால் அரங்கை அதிரச் செய்வதற்காக சட்ட பீடத்து சகோதரர்களையும் விஞ்ஞான பீடத்து சகோதரர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். We invite our law faculty and science faculty debaters to set the stage on fire. இன்றைய பட்டிமன்றத்தில் சட்டப்பீடத்துக்கான தலைப்பு தற்காலத்தில் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை முன்னெடுக்க பெரிதும் அவசியம் உறவினர்களா? விஞ்ஞான பீடத்திற்கான தலைப்பு தற்காலத்தில் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை முன்னெடுக்க பெரிதும் அவசியம் நண்பர்களா? அனைவருக்கும் வணக்கம். ஒரு உலகியலான ஒரு தலைப்பு தெரிவு செய்திருக்கிறார். தற்காலத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை முன்னெடுப்பதற்கு பெரிதும் உறுதுணையாக அமைபவர்கள் உறவினர்களா நண்பர்களா என்ற தலைப்பு. இதிலே நண்பர்கள் என்ற தலைப்பின் சார்பாக விஞ்ஞான பீட மாணவர்களும், உறவினர்களே என்ற தலைப்பின் சார்பாக சட்டப்பீட மாணவர்களும் பேசுகிறார். சட்டப்பீடம் என்றபடியினாலே அவர்களுக்கு சட்டம் தெரியலாம், ஆனால் உண்மை தெரிய வேண்டும். ஆனபடியினாலே வாழ்க்கையிலே ஒரு அனுபவத்தோடு கூடிய விடயம் நான் தொடக்கத்திலே அதிகம் பேச விரும்பவில்லை. தீர்ப்பின் போது பேசலாம். முதலில் பேசுகிறவர்கள் வாதிகளாக உறவினர்களே என்ற தலைப்பிலே சட்டப்பீட சார்ந்த தலைவர் ரீவா போஜராஜன். அப்பாவினுடைய பெயர் போஜராஜன், அவருடைய பெயர் ரீவா. இரண்டு தலைமுறையினுடைய வேறுபாடு பேரிலும் தெரிகிறது. ஆகையினாலே போஜராஜன் ரீவா அவர்களை முதல்ல பேசுமாறு. இதை பெற்றெடுத்த தாய்க்கும் வளர்த்தெடுத்த ஈழத்தமிழுக்கும் அவைக்கும் வணங்கியவளாக இன்றைக்கு தந்திருக்கிற தலைப்பை எல்லாரும் கேட்டிருப்பீங்கள். தலைப்பை தந்தவுடனே நாங்கள் வாதி தரப்புல வந்திருக்கிறோம் என்று வெளியில கதைச்சு போன பிறகு எங்களுக்கு எத்தனை கல்லடி விழப்போகுதுன்னு தெரியாது. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை எங்களை அந்த இடத்துக்கு தள்ளி இருக்கிறது. ஆனாலும் வீழ மாட்டோம் என்ற நம்பிக்கையில் நானும் என்னுடைய அணியில் உள்ள 2 சிங்கங்களும் காத்திருக்கின்றோம். மகிழ்ச்சியுடன் தலைப்புக்குள் உள்நுழைகின்றேன். தற்காலத்தில் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை முன்னெடுக்க பெரிதும் அவசியம் உறவினர்கள் தான். இன்றைய இந்த அவையையே ஒரு சான்றாக நான் பார்த்த அளவில் என்னை ஒரு கவர்ந்த ஒரு சந்தர்ப்பமாக இங்கு சிறப்பு விருந்தினர் என்று நினைக்கின்றேன். அவரை கௌரவிக்கின்ற அந்த விழாவிலே நான் பார்த்தது அவர் கூறிய வார்த்தைகள். மேலும் நான் ஆரம்பிக்கும் போதே என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் என்று விழித்திருந்தேன். அவள் என்னை ஈன்றிருக்காவிட்டால் இன்றைய தருணத்தில் இந்த அவையில் நான் விழித்திருப்பேனா? பதில் உங்களுக்கே தெரியும். ஆரம்பிக்கின்றேன். தற்காலம்
என்றது எல்லாருக்குமே பெருசா தெரிஞ்ச விஷயம்தான். இந்த நூற்றாண்டு காலம் தலைப்பிலே ஒரு குழப்பமும் இல்லை, அப்படியே எங்களுக்கு சார்பாகத்தான் இருக்கின்றது நடுவர் அவர்களே. ஐயா, அதில் குறிப்பிட்டு உள்ள விடயம் என்னவென்றால், மகிழ்ச்சியை என்ற ஒரு பெயருக்கு முன்னால் ஒரு அடைமொழியை சிறப்பாக தந்திருக்கின்றார்கள், பெரிதும். அந்த பெரிதும் என்ற கோட்டினில் தான் நாங்கள் இப்பொழுது பயணிக்க இருக்கின்றோம். பெரிதும் மகிழ்ச்சியை தருவது உறவினர்கள் தான் என்பதே. ஒரு உவமை ஒன்றை கூறுகின்றேன். ஒரு மரம் இருக்கின்றது, நான் ஒத்துக்கொள்ளுகின்றேன். நண்பர்கள் திருத்தம் என்று நினைக்கிறேன். பெரிதும் மகிழ்ச்சியை தருபவர்கள் அல்ல, மகிழ்ச்சியை தருபவர்கள் பெரிதும் நண்பர்களே, பெரிதும் உறவினர்கள். பெரிய அளவில் இவர்கள் தான் தரக்கூடியவர்களுக்குள்ளே பெரும்பாலும் இவர்கள் தான் தருவார்கள். இல்லை, பெரிதும் இவர்கள் தான் தருவார்கள். பெரிய மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியை தருபவர்கள் பெரிதும் இவர்களே அல்லது இவர்கள். ஆம் நடுவர்களே, அதை சுற்றி வளைத்து நான் பொருள்கோடல் செய்ய வேண்டும் என்று இந்த இடத்தில் விரும்புகின்றேன். பெரிதும் மகிழ்ச்சி என்று நீங்கள் கூறுவது தவறு என்று கூறினீர்கள். அதாவது இவர்களினுடைய உறவுதான் எங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகமாக, இவர்களிடமிருந்துதான் அதிகம் நாங்கள் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை உண்டாக்க வேண்டும் என்பதும் எங்களுடைய அணி சார்ந்த ஒரு பொருள்கோடல் விளக்கத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு கருத்தையுமே அவ்விடத்தில் முன்வைத்தோம். அந்த விடயத்தில் பார்க்கும் பொழுது ஒரு உவமையை கூற விரும்புகின்றேன் ஐயா. ஒரு மரம் ஒன்று இருக்குமானால் அதில் நான் ஒத்துக்கொள்கின்றேன், நீங்கள் எல்லாம் மலர்கள் போன்றவர்கள், மென்மையானவர்கள், நண்பர்களோடு கூடி கூச்சலாடும் போது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி, அவ்வளவு ஒரு இன்பம், அவ்வளவு ஒரு ஆனந்தம் அந்த கண்களில். ஆனால் உறவுகள் என்பது அந்த மரத்தில் உள்ள ஆணி வேர் போன்றது என்பதே எங்களுடைய இந்த கருத்தாகும். அதாவது ஒரு கூற்று இருக்கின்றது, மாதா பிதா குரு தெய்வம். பழையனவற்றை கூறி உங்களை சலிக்க வைக்கின்றேன் என்று நினைக்க வேண்டாம். ஆரம்ப காலத்திலே கூறியிருந்தார்கள், மாதா பிதா குரு தெய்வம். தெய்வத்துக்கே கடைசி நிலை மாதா பிதா, அவர்களுக்கே அந்த கூற்றில் முதலிடம் உள்ளதென்றால் உம்மை ஈன்றவர்களுக்கும் உம்மை ஈன்றவர்களால் வந்த உறவுகளுக்கும் எவ்வளவு முதன்மை சங்ககாலம் தொடக்கம் இன்று வரை காணப்படுகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என் எதிரின் தரப்பினர்கள். அடுத்ததாக நான் கூற விரும்புகின்றேன் ஐயா, இப்பொழுது நீங்கள் சொல்லலாம், என்னதான் நாங்கள் நண்பர்களோடு இருக்கும் பொழுது, நண்பர்களோடு இருப்பதால் தான் எங்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சி வருது, நாங்க சந்தோஷமாக இருக்கிறோம், நாங்கள் எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட தான் மனம் திறந்து கரைக்கலாம், எங்களோட அம்மா அப்பா கிட்ட சொல்லாத விஷயத்த கூட ஒரு தோழன்ட்ட சொல்லலாம். இப்ப ஒரு படியன் இருக்கிறான், அவன் சொல்றான், மச்சான் நான் இந்த பிள்ளையை தாண்டா விரும்புறேன், அப்படி ஒரு பிள்ளையடா எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. அவன் கேட்பான், எங்கடா காட்டுறா போட்டோவை பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் போட்டோவை கேட்பான், அடுத்தது எந்த ஊருடா அவள் அமைச்சான், அவள் அந்த யாழ்ப்பாணத்துல இருந்து வந்து பெட்டு. சரி, அப்ப அவளுக்கு எத்தனை பேர், குடும்பம் என்ன, அவளோட ஃபுல் பேக்ரவுண்டையும் அந்த ஃப்ரெண்டு வாங்கி எடுத்துருவாள். அடுத்த நாள் ஓகேண்டு அவன் தன் காதலை சொல்றதுக்கு இவனையும் கூட்டிக் கொண்டே போவான். இவன் பின்னாலும் ரோசாவை வச்சு கொண்டு போனா, அங்க பெட்டைய பாக்குறதுக்கு முதல்ல அந்த பெட்டை அந்த பக்கத்துல இந்த ஃப்ரெண்டுக்கு ரோசா கொடுத்து நீதான் மச்சான் என்ற ஆள் என்று சொல்லிடும். அதுதான் நட்புக்குள்ள நம்ம சொல்ல வேண்டியது எது, சொல்லக்கூடாதது என்று பிரித்தெடுத்து சொல்ல வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. இப்பத்திய கால நட்பதான் சொல்லி இருக்கிறாங்களே, தற்காலத்தில் நீங்க வேணுமெண்டா பல புராணங்களையும் பல இதுகளையும் சொல்லலாம். நான் சொல்றேன், தற்காலத்துல மகிழ்ச்சியை நாங்கள் நாட வேண்டும் என்றால், மகிழ்ச்சி எங்களோட வாழ்க்கையில கிடைக்க வேண்டும் என்றால் உறவுகள் தான் முக்கியம் என்று சொல்றேன். இன்னொரு, நீங்க சொல்ற விஷயம் எல்லாம் வேணுமெண்டா சினிமாக்கள்லையும் காவியங்கள்லையும் கவிதைகள்லையும் வேணுமெண்டா உண்மையான ஒரு கருத்தா இருக்கலாம். நான் ஒன்று சொல்றேன், கம்பராமாயணம் இன்று பல இடங்களில் அந்த கம்பராமாயணம் என்றது இந்த அவையில பேசப்பட்டது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கைகேயி என்பவளை அந்த காவியத்தில் பல இடங்களில் புலவனும் சரி நாங்களும் சரி பல இடங்களில் வஞ்சித்துத்தான் நாங்கள் கதைத்திருப்போம். கதைத்திருப்போம். அந்த தருணத்தில் அவள் பரதனுக்காக நாட்டை கொடுக்க வேண்டும் என்பது அவள் சுட்டிக்காட்டிய விடயத்திலிருந்து நாம் கண்டுகொள்வது அவளினுடைய தாய் பாசம். இவ்வாறாக பல நான் விட்டு செல்வதை பல கதைப்பதற்கு அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய ஒட்டுமொத்த கருத்தென்றால், உங்களுடைய பெற்றெடுத்த தாய் தகப்பன், உங்களுடைய உறவுகள் சகோதரங்கள், அவர்களால் தரக்கூடிய மகிழ்ச்சியையும் அவர்களால் தரக்கூடிய கல்வியையும் வறுமை ஒழிப்பு செல்வம் நிம்மதி அனைத்தையுமே நண்பர்களை விட பெரிதுமே நாம் உறவினர்களிடம் இருந்தே பெற்றுக்கொள்வோம் என்பதை இந்த இடத்தில் ஆணித்தரமாக கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
உறவினர்களே என்ற கட்சியின் சார்பிலே பேசியவர்களுடைய தலைவர் ரீவா போஜராஜன் முக்கியமான 2 விஷயங்களை வைத்தார். அதில் ஒன்று முக்கியம் என்னென்றால், எங்களுடைய பாரம்பரியத்திலே ஒன்று இருக்கிறது, மாதா பிதா குரு தெய்வம். எங்களுடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துபவர்கள், அவர்களுக்கு ஆதாரமானவர்கள். இந்த லிஸ்டில் நண்பர்களை காணவே இல்லை. மாதா பிதா எல்லாம் உறவினர்கள், குரு தெய்வம் அது அப்பாலே, அதுக்கு அப்பாலே. அதனாலே எங்களுடைய சமூகம் உறவைத்தான் முதன்மைப்படுத்துகிறது என்பதை வலியுறுத்தினார். நீங்கள் உங்களுடைய கட்சியின் சார்பிலே சொல்ல வேண்டியவற்றை முதல்ல ஹரிணி ஹரிஸ்மா ஜோகராஜா அவர்கள், நண்பர்கள் கட்சியின் தலைவர். ஐயா வணக்கம். அவையில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பட்டிமன்றத்தை ரசிக்க வந்திருக்கும் என் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா, முதல்ல தலைப்ப சரியா விளங்கணும். இங்க கொடுக்கப்பட்டிருக்க கேள்வி என்னன்னா, தற்காலத்துல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை முன்னெடுக்கிறதுக்கு பெரிதும் அவசியம் யாரு அப்படின்றது தான். அதை தாண்டி முந்தைய காலத்துல இருந்து யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எதிர்த்தரப்பினர் தலைப்பை தாண்டி வேற ஏதோ ஒரு போக்குல பேசின மாதிரியே எனக்கு இருந்துச்சு தலைவர். அது மட்டும் இல்லாம அவங்களோட பேச்சு முழுக்கதும் நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம இறக்குற வரைக்கும் நம்ம கூட என்னைக்குமே சொந்த பந்தம் வருது, இந்த மாதிரி தலைப்புக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு எது தேவை? அதாவது நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா மகிழ்ச்சியா முன்னெடுக்கிறதுக்கு யாரு தேவை, நண்பர்களா உறவினர்களா தேவைன்றதை பத்தி மட்டும்தான் இங்க நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப நான் ஒரு உதாரணத்தை சொல்ல வரேன். இப்ப சுகதுகங்கள்ல எப்பயும் நம்ம கூட பிறந்ததுல இருந்து உறவினர்கள் வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. வராங்க தான், எப்பயும் நம்ம கூட வந்துகிட்டு தான் இருக்காங்க. நம்ம பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்துகிட்டு தான் இருக்காங்க. முதல்ல கல்யாணத்தை எடுத்துக்குவோம். ஒரு கல்யாணத்தை நாங்கள் இப்போ கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தில் எல்லாரும் அரேஞ்ச் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கக்குள்ள முதல்ல ஒரு பிரச்சனை வரும். இன்விடேஷனில் மாப்பிள்ளை சைடு மாமா பேர் ஃபோன் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, பொண்ணு சைடு மாமா ஃபோன் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்படி ஒரு பிரச்சனையாக முதல்ல கொண்டு வருவானுங்க உறவினர்கள். இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு முதல்ல கொண்டு வரானுங்க. அதுதான் போச்சுன்னு விட்டா அதுக்கப்புறம் வரதட்சணை பிரச்சனை. கல்யாணத்து அன்னைக்கு மாப்பிள்ளைக்கு பொண்ணு சைட்ல போட்ட நகையில 1 பவுன் பத்தலை அப்படின்னு அடுத்த பிரச்சனை. ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை கூட தலைவரே, இந்த உறவுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் தனக்கு இந்த உரிமை வேணும் அது வேணும்னு தனக்குள்ளேயே அவங்க ஒரு சட்டத்திட்டங்களையோ ஒரு வரைமுறையோ வகுத்து வச்சிருக்காங்கல்ல. இதை இப்படி நடக்கலைன்னா உடனே வாக்குவாதம் முரண்பாடுல தான் அந்த மகிழ்ச்சியான ஒரு தருணம் கூட முடிஞ்சு போயிடுது. இவங்கெல்லாம் எப்படி தலைவரை ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை முன்னெடுக்கிறதுக்கு பெரிதும் உதவுவாங்க? சரி, ஒரு சந்தோஷமான தருணத்தை தான் சந்தோஷமா முடிக்க விடல, அது போய் தொலைதுன்னு விட்டா ஒரு மரண வீடு எடுத்துக்குவோம். ஏன்னா நிம்மதியா ஒருத்தனை அழ கூட விட மாட்டீங்களாடா, ஒருத்தனை வருத்தப்பட கூட விட மாட்டீங்களா? அங்கேயும் வந்துக்கிட்டு இந்த தாத்தா இறந்து போயிட்டாரு, இப்போ சொத்து யாருக்கு, பேரனுக்கா பேத்திக்கா, அங்க அப்படி ஒரு பிரச்சனை. அது மட்டும் இல்லாம யாரு இப்ப தாத்தாவுக்கு முறை செய்ய போறது? ஏன்னா முறை செஞ்சோன்னா இப்ப அவங்களோட உறவு கொஞ்சம் ஒசந்துரும்ல, அப்ப அங்க ஒரு போட்டி. இந்த உறவுகள் எல்லாமே எந்த இடத்துல ரொம்ப கூடி கும்மி அடிக்கிறதுக்கு வருதோ அந்த இடம் கண்டிப்பா ஒரு பிரச்சனையில தான் கடைசியில போயிட்டு முடியுது. இவங்களோட எப்படி தலைவரே மகிழ்ச்சியான வாழ்க்கையை முன்னெடுக்க முடியும்? அடுத்து என்னோட ஒரு சொந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஐயா, இந்த நட்பை பொறுத்தவரையில நட்புக்கு பொறாமப்பட தெரியாது. தான் கூட இருக்கிற ஒருத்தனை வளர்த்து தான் நட்புக்கு பழக்கம். ஆனா இந்த சொந்தக்காரங்களை பார்த்தீங்கன்னா எப்பவுமே
அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுறதே ஃபுல் டைம் ஜாப்பா வச்சுக்கிட்டு இருக்காருங்க. இப்ப என்னோட குடும்பத்தை பொறுத்த வரையில என்னோட தலைமுறை தான் முதலாவதாக இந்த பல்கலைக்கழகத்துக்கு வருது. ஆகவே இப்ப எங்க குடும்பத்துல இருந்து ஒண்ணு படிக்கிறதுக்கு வெளியே போயிடுச்சா, ஆகவே இன்னொரு குடும்பத்துல இருந்து ஒண்ணு படிக்க வெளியே போகல அங்க. இது ஆகவே இனியும் போக விடக்கூடாதுன்னு பின்னாடி பல சதி திட்டங்கள்லாம் நடந்துச்சு. ஏன்னா இந்த உறவினர்களை பொறுத்த வரையில தன்னோட குடும்பம் அங்க எப்படி சில விஷயங்களுக்கு அவங்க முடிவெடுக்கிறாங்க, எப்படி அவங்க வாழ்க்கையை வாழ்றாங்கன்ற மாதிரியா அடுத்தவனும் வாழணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்கும். ஆகவே இன்னொரு குடும்பம் தன்னை விட உயர்த்திடக்கூடாது அப்படின்றது. ஆகவே இந்த மாதிரியான மைண்ட் செட் உள்ள உறவினர்களால கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைய முன்னெடுக்கிறதுக்கு இந்த தற்காலத்துல உதவி செய்யவே முடியாது என்று சொல்லி நான் தொட்டு சென்றதை பிடிக்கிறதுக்காக என்னுடைய அணியை வரவேற்கிறேன். ஹரிணி, ஹரிஸ்மா, யோகராஜா உடைய பேச்சிலே உறவினர்கள் பற்றி மிக கடுமையான துணியிலே விமர்சனம் எழுந்தது. மிக மகிழ்ச்சிக்கு உதவ வேண்டும் என்பதில்லை, மகிழ்ச்சியான தருணங்களையே சிதறடித்து விடுவார்கள். ஒரு நல்ல கல்யாண வீட்டில் கூட எனக்கு முதல்ல அழைப்பு தரையிலேன்றதுக்காண்டி கல்யாணத்தையே போர்க்களமாக ஆக்கக்கூடிய அளவுக்கு உறவினர்கள் மாறிவிடுவார். ஆனால் நண்பர்கள் அப்படி அல்ல, எதையும் பொருட்படுத்துவதில்லை. கூடி கும்மாளம் அடித்து மகிழ்ச்சிகரமாக கோத்தல் உடைத்து இப்படியோ சந்தோஷமாக முடித்து கொள்ளுவார்கள் என்பது அவருடைய கட்சி. இப்போது அவருக்கு பதிலளிப்பவர்களாக விமலதாஸ் அஜின் டெஸ்னோ, நான் நினைக்கிறேன் உங்களோட பேர் தான் அஜின், அப்பாண்ட பேர் விமலதாஸ். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் சொந்தமும் பந்தமும் கூடவே பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொந்தமும் பந்தமும் பேரு சொல்லும். அனைவருக்கும் வணக்கம். வந்தார் தலைவர் கூறி சென்றார் பலதை, புரியவில்லை எனக்கு. நாங்கள் இந்த கதைக்க வந்திருக்கிறது என்னண்டா, ஒரு பவுனாவது போடுற சொந்தக்காரரால் எங்களுக்கு மகிழ்ச்சி கிடைச்சிருக்கு, எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ரூபா காசையும் எடுக்கிற நண்பர்களால மகிழ்ச்சி. சொத்துக்காண்டி நாங்க போட்டி போடுறோம், அங்க சண்டை வருகுது. நாளைக்கு நாங்க எல்லாரும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல ஒன்று சேருவோம். ஆனா நண்பர்களா ஒரு பிரச்சனை வந்துட்டா காலத்துக்கு நாங்க எதிரிதான். அடுத்தது சொன்னாங்க பொறாமை இல்லைன்னு எனக்கு தெரியல. இங்க இருக்கிற எத்தனை பேர் நர்சரியில படிச்ச ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கிறீங்க. பொறாமை இல்லையண்டா பார்த்து படிப்பிச்சு எல்லாரும் ஒன்றடியா இல்ல வந்திருக்கீங்க. இப்பயும் நான் சொல்றேன், இப்பயும் கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுட்டாய், உனக்கு என்னடா அங்க போய் நல்லா வாழ போறாய்டா. சரியான வாழ்த்துக்கள் நண்பா. போறான் நண்பர். ஆனால் அம்மாவோ அப்பாவோ மாவனோ மச்சானோ இன்றைக்கு எங்களுடைய வளர்ச்சியில சந்தோஷப்படுகிறார்கள், அந்த மகிழ்ச்சியை எங்களுக்கு எடுத்து தருகின்றார்கள். அடுத்ததாக நாங்கள் குறிப்பிட விரும்புகிறது என்னென்றால், அந்த மகிழ்ச்சி என்றது மாத்திரமே எங்களுக்கு அல்ல, ஒரு அம்மாவுக்கு அப்படி மகிழ்ச்சி வருகிறது, ஒரு குடும்பத்தினால், அந்த பிள்ளையினால். ஒரு குழந்தையானது கீழே ஒரு குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கின்றது சொன்னால், ஒரு வேலை முடிந்து வருகின்ற ஒரு அப்பா எவ்வளவு களைப்பிலே வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த குழந்தையின் புன்னகையை பார்க்கின்ற பொழுது அங்கே மகிழ்ச்சி உண்டாகின்றது. கைதட்ட வேண்டும். இங்கே அடுத்தது நான் என்ன சொல்றோம்னு சொன்னா, நண்பர்கள் எங்களோட இருக்கிற நேரம் நடுவர் அவர்கள் சொன்னார்கள் போத்தல் உடைத்தல். நடுவர் அவர்களுக்கு நன்றி. போத்தல் அதாவது ஃப்ரெண்ட்ஸா போய் நாங்கள் குடிக்க போற இடத்துலயும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறோம். ஆக மொத்தம் குடிக்கிறது தான் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ல முக்கியம். அதாவது இன்னைக்கு நான் எத்தனையோ பேர் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து பார்க்கும் பொழுது குடிப்பதுக்கு நீ தாண்டா எங்க நாங்கள் பழகிறோம், அப்பாவா ஊத்தி குடிக்கிறதுக்கு
நண்பன் எங்க போனாலும் நண்பர்கள் தான் முதலாவதாக எங்களுக்கு கெட்ட பழக்கத்தை தருகிறார்கள். அதன் மூலமாக மகிழ்ச்சியை குலைக்கிறார்கள். தற்காலத்திலே எப்படியாக எங்களுடைய மகிழ்ச்சி குறைகிறது. நான் மிகவும் சொல்கிறேன், அந்த குதிக்கின்ற புது ஆட்டம் போற நேரத்துல மகிழ்ச்சி இருக்கும். பிறகு வார செமிஸ்டர் எக்ஸாம்ல தெரியும் எங்க இருக்கிற மகிழ்ச்சி என்று. அடுத்ததாக நாங்க சொல்றோம் மகிழ்ச்சி வேற மன்றத்திலும் சொல்றார், முதல்ல நண்பன் என்று தான் உள்ள வருவான். ஒரு லவாசு கிடையாது, நான் நண்பனா பழகிறேன் பிறகு பெஸ்டியா வருவான். பிறகு சொல்லுவான், உனக்கு அவருக்கு ஒரு கேப்பபிள் இல்லை, உனக்கு அவர் தகுதியானவர் இல்லை ரெண்டுவா. நான் நடுவர் அவர்கள் மணி அடித்து விட்டார். அடுத்த நான் சொல்லுவோம், ஏன் நீங்கள் லவ் என்று எழிஞ்ச வந்து காலாகாலத்துக்கு நண்பர்களாக இருக்கலாமே. ஏனென்றால் காதல் என்ற உறவின் தான் மகிழ்ச்சி இருக்கின்றது. 60 வயசுலையும் நண்பன் அவங்களுக்கு வந்து பக்கத்துல இருந்து பார்க்கிறான். அம்மாவோ உனது மனைவியோ உனது பிள்ளைகள் குடும்பங்கள் அவனை மகிழ்ச்சியாக வைத்திருக்கின்றன. செத்த வீடு கல்யாண வீட்டுல மாஞ்சு வேலை செய்யற நண்பன் கடைசியா வந்து என்ன மாப்பிள்ள ஒன்றும் இல்லையா ரெண்டோ, இதுதான் மகிழ்ச்சி. இதைத்தான் நீங்கள் இன்றைய காலத்துல மகிழ்ச்சியா வருது என்று சொல்லி சொன்னால் நாங்கள் இங்கே சொல்லுகிறோம், எங்களுடைய உறவுகள் மாமா மச்சான் கொழுந்தனார் என்ற உறவு முறைகளால் தான் நாங்கள் இன்றைக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றோம். என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் பாபா டியர் பிரதரு பார்த்தாலே செதறும் சுவரு, அண்ணன் ஒருத்தன் இருந்தாலே போதும் அதுவே தனிப்பவரு. உறவுகள் தான் எங்களுக்கு இன்று பெரிதும் மகிழ்ச்சியை தருகின்றன நண்பர்களை விட என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து தமிழ் உறவுகளால் தான் நாங்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். ரசிகர்களிலே ஒருவர் கூறியது போல அனுபவத்தை மிஞ்சிய ஆசான் இல்லை. அனுபவம் தான் எங்களுக்கு பாடத்தை கற்றுத்தருகிறது. வாழ்க்கையிலே அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் பல உண்மைகளை சொல்லியிருக்கிறார். நண்பன் எதிரியாவான் என்பது அவர் சொன்னதிலே ஒரு முக்கியமான விஷயம். நண்பராக இருப்பவன் ஒரு காலத்திலே எதிரியாகலாம், பிறகு அவனை நண்பன் என்று சொல்லுவதில்லை. ஆனால் உறவுக்குள்ளே எதிரித்தன்மை வரலாம் என்றாலும் சித்தப்பா தான், மாமா தான், மச்சான் தான் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார். அதுவும் ஒரு வாதம், அதுதான் அவருடைய வாதம் அல்ல, பல்வேறு நியாயங்களை முன்வைத்தார். அதற்கு மறுமொழி சொல்லுகிற வகையிலே இப்போது துரை ராஜசிங்கம் இமயவன் அவர்களை அழைக்கிறேன். நல்ல பேர். உனக்கு ஒண்ணுன்னா நான் இறங்கி வருவேன்டா. எதிரணியினர் சொன்னது போல எங்கேயாவது உறவினம் வந்து உயிரை தாரானா? எதிரினம் வந்தாலே உறவினம் வந்தாலே உயிரை எடுக்கத்தாண்டா வாரான். ஏண்டா இவன் வீட்டை வந்தாலே ஏதோ ஒரு பிரச்சனையோட தான் வாரான், ஏழரைய கிளப்புறதுக்கு தான் வாரான் என்று உறவினரை கண்டாலே வீட்டை விட்டு தோடும். ஃப்ரெண்ட் வந்தாண்டா வாமச்சான்ட்டு நடு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து மகிழ்ச்சியை நாங்க அடையிறோம் என்று சொன்னால் அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் தான் இன்றைய தலைமுறையில இன்றைய காலகட்டத்திலே எங்கள் மகிழ்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கிறார்கள். எதிரணியினர் நிறைய நட்பு என்ப நண்பர்களையும் நட்பையும் நிறைய தாக்கி பேசியிருந்தாங்க. என்ன எனக்கு தெரிஞ்ச எதிரணியினருக்கு ஒரு ஃப்ரெண்ட் என்றவனுக்கும் கலீக் பேட்ச்மேட் என்றவனுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியுதில்ல என்று நான் நினைக்கிறேன். நீங்க நினைச்சதுக்கெல்லாம் நீங்க ஃப்ரெண்ட் என்று பேர் வைக்க முடியாது. ஆங்கிலத்திலே அழகாக கூறுவார்கள், a friend in need is a friend indeed என்று. எங்கு உங்களுக்கு ஒரு கவலையிலோ ஒரு துன்பத்திலோ ஒருத்தன் உதவுகிறானோ அவன் தான் உண்மையான நண்பன். ஒரு பிரச்சனையில அவ்வளவுதான் நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க என்று வருவான், அவன் தான் உண்மையான ஃப்ரெண்ட். நீங்க உங்களோட கழுத்துல ஒரு டசன் நாகவாம்ப சுத்திட்டு இதுதான் என் ஃப்ரெண்டு தெரிஞ்சா அதுக்கு நாங்க ஒன்றும் செய்ய முடியாது. இங்க உறவுகள் எப்பயுமே கடைசி வரைக்கும் கூட வருமா? இந்த எங்கள் அணியினர் சொல்லி இருந்தது போல ஒரு ஃபோன் சைஸ் பிரச்சனைக்காக காலத்துக்கும் இனி இந்த இவன் வீட்டு பாட்டிய மிதிச்சா இந்த பேரை மாத்தி கூப்பிடுறா, உன்னை நான் இதோட தலை முழுகிறேன்டான்ட்டு உறவுகளை முறித்து கொண்டவர்கள் எத்தனை பேர் இங்கே இருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, நட்புக்கு நடுவிலே போட்டி பொறாமைகள் பெரிதும் இருக்கலாம், நான் இல்லை என்று சொல்லவில்லை.
ஆனா உறவினர் எப்பயுமே ஒரு ஸ்டேட்டஸ் வந்து பார்ப்பார். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் தந்த பிள்ளை டாக்டரோ இன்ஜினியரோ இருக்கிற அப்பா அம்மா மேரெல்லாம் முன்னுக்கு சேர்ந்து கூடி கும்மாளம் அடிச்சு கொண்டிருப்பாங்க. அப்படி இல்லாத அப்பா அம்மா மேரெல்லாம் தன் சொந்தத்துக்கு முன்னாலே கூனி குறுகி தலை குனிஞ்சு நிற்பார். இந்த ஸ்டேட்டஸை பார்த்து உறவுக்குள்ளேயே பிரிவை கொண்டு வந்து ஒரு மகிழ்ச்சியை இல்ல ஒரு டிப்ரெஷன் ஃப்ரஸ்ட்ரேஷனை ஏற்படுத்துறது உறவுகள் தானையா. ஒரு பிரச்சனையில நாங்க சரி இவ்வளவுதான் என்ன சத்தியான டிப்ரெஷன்ல ஒருத்தன் இருப்பான். நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஒன்று ஒருத்தன் இருப்பான். அவனே நம்மளுக்கு இருக்கான்னு நம்மளுக்கும் தெரியாது, நாமே நம்மளுக்கு ஃப்ரெண்டா இருக்க மாட்டோம் நம்மளுக்கும் தெரியாது. ஒரு ரீல் அனுப்புவார். அந்த 30 வினாடி காணொலியை பார்த்து இருக்கின்ற கவலைகள் அனைத்தையும் மறந்து ஒரு உறவு உறவு என்று திருப்பி திருப்பி அவங்க பேசிக் கொண்டிருந்தாங்க. வாழ்க்கை இந்த ஆணி வேறே உறவுகள் தான். இப்ப அது அணிவேராவா இருக்கு, வேலியா இருந்து பயிரத்தானே அமைஞ்சு கொண்டிருக்குது. இப்ப எத்தனை சாதி கொலைகள் ஆணவ கொலைகள் இதெல்லாத்தையும் நடந்து கொண்டிருக்கு. ஒருத்தன் தன்னை பிடிச்ச தன்னை காதலிய கல்யாணம் கட்ட இல்லாம சாதி மதம் என்று 1008 பிரச்சனைய இந்த உறவுகள் கிளப்பி கொண்டிருக்குது. ஆனா பாருங்க, ஃப்ரெண்ட் என்ற ஒருத்தனுக்காக தன்னை உயிரையும் பணையம் வச்சு அந்த திருமணத்தை ஒரு ஃப்ரெண்ட் தானே நடத்தி வைப்பார். இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட ஒரு நட்பு என்ற ஒரு பிறக்கரிய ஒரு செல்வத்தை எதிரணியினர் தங்களுடைய கீழ்த்தரமான வாதங்களின் மூலமாக சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தலைவர் அவர்களே, இறுதியாக நான் ஒன்று சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒற்றுமையில் வேற்றுமை காண்பதுதான் உறவு, வேற்றுமையிலும் ஒற்றுமையை கண்டுபிடித்து பழகுவதான நட்பு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. துரைராஜசிங்கம் இமயவன் அவர்கள் பெரியதொரு நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். தன்னுடைய திருமணத்தை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நடத்தி வைக்கிறீர்கள். அந்த நம்பிக்கைக்கு பங்கம் இல்லாமல் நடந்து கொள்ள வாழ்த்துக்கள். இதே அடுத்த மூன்றாவது தரப்பிடம் இந்த வாதம் செல்லுகிற நேரத்திலே ஒரு கோரிக்கையை முன்வைத்துக் கொள்கிறேன். உறவு என்று எந்த அளவிலே வரையறை செய்து கொள்கிறீர்கள்? பெற்றோரையும் உறவினராக எடுக்கிறீர்களா? பெற்றோருக்கு அப்பாலே மாமன் மச்சான் எல்லாரையும் சேர்த்து தான் உறவு. நீங்களும் ஒத்துக்கொள்கிறீர்கள், அவரும் ஒத்துக்கொள்கிறார். அல்லது அடுத்த வகையிலே அடுத்த கட்சி கைலாயன் ஆனந்தகுமார், கபிலாயன் அப்படி ஒரு பேர், கைலாயன் தான் எனக்கு வந்தது. கபிலாயன் ஆனந்தகுமார். கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு இந்த மேடையிலே பூரி போடு நிற்கின்ற இந்த நாள் வரை என்னை அழைத்து வந்த தமிழன்னைகளுடைய பாதார விந்தங்களை வணங்கிக் கொண்டு நடுவரவர்களுக்கும் எந்தரப்புவாதிகளுக்கும் எதிர்த்தரப்பு சகோதரர்களுக்கும் சபையோர்களுக்கும் சிறியனுடைய பணிவன்பு கலந்த வணக்கங்கள். முதலாவது விடயம், இன்றைய பட்டிமன்றத்துடைய தலைப்பு உறவுகளா நண்பர்களா எந்த விடயத்தில் என்றால், வாழ்க்கையில் அதிகமாக மகிழ்ச்சியை தரவல்லதில் பெரிதும் துணை புரிவது இந்த 2 விடயங்கள், உறவுகளா நண்பர்களா என்று பார்க்கிற போது எங்களுடைய வாதம் உறவுகளாகத்தான் இருக்கிறது. முதலாவது விடயம், எதிரணி தலைவர் கூறியிருந்தார் என்னவென்றால், எங்களுடைய தலைவியார் சொந்த பந்தம் வாழ்க்கைக்கு ஃபுல்லா கூடவே வருகுதாம், கூடவே வாரதால அதுக்கு என்ன ஜூஸ் ஆக போகுது, சம்பந்தம் இல்லாமையெல்லாம் நாங்கள் சேர்ந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. கூடவே வார ஒரு விஷயத்தால தான் எங்களுக்கு வாழ்க்கையில சந்தோஷத்தை தர முடியும். எங்கேயோ இருக்கிற ஒரு நண்பர்களால எங்களுக்கு வாழ்க்கையில சந்தோஷத்தை தர முடியுமான்னு கேட்டா இல்ல. இந்த சொந்தங்கள், இந்த உறவினர்கள் எங்களுக்கு வாழ்க்கை முழுவதுமே தொடர்ந்து கூடவே வாரதால தான் இந்த உறவுகளால எங்களுக்கு மகிழ்ச்சியை தர முடியும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே ஆணித்தரமாக பதிவு செய்து கொள்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் நான் நினைக்கிறேன், எதிர்த்தரப்பு தலைவியாரோட வாதம் முற்றுமுழுதாக எப்படியாவது இந்த உறவினர்களுக்கு எதிராக இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி பரப்பிடவும் கொண்டே இருந்தாங்களே தவிர நட்புக்கு ஆதாரமா ஏதாவது ஒரு மனுஷன் முன்வைச்சாங்களா? இல்ல. உறவு வருவாராம், கல்யாணோட கொடுப்பாராம், மரணத்தை கொடுப்பாராம், என்னங்க இங்க கேட்டு உங்களோட தலைப்பு என்ன? நட்பு எப்படி உங்களுக்கு படம் கேட்டாரு? ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு உறவு அதை புடுங்குது இதை புடுங்குதுண்டு என்னம்மா இது? அடுத்த
விஷயம் என்று பார்த்தோம்னா ரெண்டாவது விவாதி வந்து கூறியிருந்த என்ன விஷயம் என்று பார்த்தோம்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து உயிரை கொடுப்பீங்க, உறவினர்கள் தாரது இல்லையா? அப்ப நீங்க எப்படி பிறந்தீங்க? வானத்துல குளிச்சுட்டீங்களா? அம்மாவோட தொலைக்கலாம், அம்மாவோட உறவு தந்தலாம். ஆக இங்க உறவுகள் தான் நியத்திலே உயிரை கொடுக்கவில்லை தவிர வெறும் வாய்ப்பேச்சுக்கு மட்டும் உங்களுடைய நண்பர்கள் இருப்பார்கள் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த டிப்ரெஷன் அறிக்கைக்கு ஃப்ரெண்ட் ஒரு வீடியோ அனுப்புவார், அதை பார்த்துட்டு இவர் விழுந்து விழுந்து சிரிப்பார். நான் டிப்ரெஷனா இருக்கிறதாலே அவனால அடுத்த விஷயம் என்று வர நான் அதிகமாக யோசிச்ச விடையும் எதிர்த்தரப்புல இருந்து இந்த ஒரு குரல் வரும் மட்டும் நான் யோசிச்சேன். திருக்குறள் என்னண்டா, இந்த உடுக்கை இழந்தவன் கை போல் ஆங்கே இடுக்கன் களைவுதான் நட்பு என்று நான் அதிகமா எதிர்பார்த்தேன். பட் 3ஆம் பாதி சொல்றா ஒதுக்கியில இப்ப அது அந்த காலம் இருக்கு. இப்ப இருக்கிற வேட்டிக்கு அவுத்து போறவங்க அவனாதான் இருக்க போறான். சோ நாங்க திருக்குறள்களை போட்டு கொண்டு வந்து ஒண்ணு செய்யறாது. அதே மாதிரி வந்து இப்ப சின்ன உதாரணம், இப்ப முதல் நடந்த ராமால கூட அதிகமா பார்த்திருப்பீங்க, வாடா மச்சா டே மச்சான் சொன்னாங்க. அப்ப நண்பர்களை விழிப்பது கூட எங்களுடைய உறவுகளுடைய பெயர் தேவைப்படுகிறது என்றால் எங்களுடைய உறவுகள் எத்தனை தூரம் மகிழ்ச்சியிலே வந்து திளைக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் அடுத்த விஷயம் என்ன பார்த்தோம் என்றால், என்னோட பழமொழி இருக்கிற தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று சொல்லி, அது நண்பர்களுக்கு மாத்திரம் என்றா நண்பர்கள் உடையார்கள் நகைப்புக்கு அஞ்சுவார். முன்னத்திலே இடாப்பு ஆம்பளை பிள்ளைக்கும் பொம்பளை பிள்ளையும் ஒன்றா தெரிஞ்சாதான் பயம். இப்ப ஆம்பளையும் கோலுக்கு மேல கை போட்டாலே என்னது சொல்லும். ஆக நாங்கள் எந்த விதமான குழப்பமும் இல்லாம வாழ்க்கையில முன்னுக்கு போகணும்டா, எங்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கணும்டா, பெரிதும் எங்களுக்கு தேவைப்படுவது உறவுகள் தான் என்பதை இந்த வகையிலே கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். கபிலாயன் ஆனந்தகுமாருக்கு நன்றி. அவர் ஒரு நல்ல ஒரு குரலை ஞாபகப்படுத்தினார். நல்ல காலம் 2 பேரும் கையாளவில்லை. ஏனென்றால் அந்த குரல் என்ன சொல்லுகிறது, நண்பன் என்றால் யார் என்று வரைவிலக்கணம் சொல்லுகிறதே அல்லாமல் நண்பர்கள் தான் இன்பம் தருபவர்கள் என்று சொல்லவில்லை. நண்பன் என்றால் யார்? உடுக்கை இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கன் களைவதான் நட்பு. அப்படி இடுக்கன் களைகிறவன் யாராவது இருந்தால் அவன்தான் நண்பன், மற்றவன் நண்பன் அல்ல. கூடி கும்மாளம் அடிக்கிறவன் அல்ல நண்பன். ஒரு பிரச்சனை வருகிற போது ஓடி உதவுகிறவன் தான் நண்பன் என்ற அர்த்தத்தை தருகிற குரல். அது நீங்கள் கையாளக்கூடிய குரல் அல்ல. ஆனபடினாலே இப்போது தன்சிகா சசிவண்ணன் உங்களுடைய உற்சாகத்துக்கு மிகுந்த நன்றி. அடுத்ததாக எனது தரப்பிலிருந்து என்னுடைய வாதத்தை ஆரம்பிக்கின்றேன். இந்த எதிரணியை சேர்ந்தோர் நண்பர்கள் எல்லாம் கூடாதவர்கள் மாதிரி இங்கே ஒரு மாயை உருவாக்க பார்க்கின்றீர்கள். சந்தானம் ஒரு படத்திலே அழகாக கூடியிருப்பார், நண்பர்ல என்ன வச்சா நல்ல நண்பன் கெட்ட நண்பன். ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை முன்னெடுப்பதற்கு பெரிதும் அவசியம் நண்பர்கள் என்றுதான் தலைவர் அழகா கூறியிருந்தார். மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லி இருந்தாரு, கல்வி கொடுக்குறாங்க என்றெல்லாம் சொல்லி இருந்தாங்க. இதே அம்மா அப்பாவையை நான் எடுத்து சொல்றேன். எங்கட 2வது விவாதி சொல்லியிருந்தாரு ஆணவ கொலைகளை பத்தி. அதே மாதிரி தரம் 5 புடைப்பை பரீட்சையும் சரி, ஓலெவலும் சரி, ஏலெவல் என்ற எக்ஸாம்லையும் தன்னுடைய நண்பனுடைய பெற்றோர்களுக்கு அவங்க பாக்குற அந்த கௌரவ பிரச்சனை காரணமா அவங்க கொடுக்குற மன உளைச்சல்ல எத்தனை பிள்ளைகள் தற்கொலை செய்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்ப உண்மையா அவங்களோட பிள்ளைகள் மேல கரிசனை இருந்திருந்தா இந்த வேலையை அவங்க செய்திருப்பாங்க. இதே ஒரு நண்பன்ட்ட போய் கேட்டா, மச்சான் நீனும் ஃபெயிலா நானும் ஃபெயிலா மச்சான், இதுதான் நண்பர்கள். அதாவது உங்க மன உளைச்சலை துடைக்க பாக்குறவன் தான் நண்பன். அடுத்தது சொல்லியிருந்தீங்க குடிக்கிறது கெட்ட வழக்கம் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. அடுத்தது காதல் அது நட்பா மாறுதுன்றெல்லாம் சொல்றீங்க. காதலா இருக்கும் வரைக்கும், அதாவது நண்பன் காதலா மாறுதுன்னு சொல்லுது, அந்த நட்புல இருக்கிற அழகை நம்பித்தான் அவன் காதலா மாறான். காதல் 12 வருஷம் காதலா இருக்கும், திருமணத்துக்கு பிறகு 3 நாளே இருக்க முடியாம இருக்கும். காரணம் வந்து அந்த நட்பு அந்த உறவா மாறும்போது தான் அங்க பிரச்சனை வருதுன்றதை நீங்க அழகா புரிஞ்சு கொள்ள வேண்டியதா இருக்கும். அடுத்ததாக நீங்க சொல்றீங்க ஒரு செத்த வீட்டுல வந்து மச்சான் ஏதாவது இருக்கான்னு கேக்குறாங்கன்னு. அதான் அந்த செத்த வீட்டின கவலை நண்பனை பாதிச்சிட கூடாதுன்றதுக்காக மச்சான் குடிக்கலாம்னு சொல்ல பாருங்க, அவன் தான் நண்பன் நாங்க சொல்ல வரோம். அடுத்ததாக வந்து இந்த நண்பர்களை பத்தி நீங்க
நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் இந்த உறவினர்களை பாத்தீங்கன்னா அவங்களை திருப்திப்படுத்துறதுக்கு நிறைய வேணும். அதாவது நீங்க என்ன கொடுத்தாலும் திருப்தி ஆக மாட்டாங்க. நண்பருக்கு மச்சா ஒரு சிங்கிள் டே வாடா அவங்களோட கவலை எல்லாம் கொட்டி தீர்த்து அவ்வளவு குதூகலமா இருப்பாங்க அந்த ஒரே ஒரு டீயில. அப்போ ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை முன்னெடுக்கிறதுக்கு அவங்க தானே முக்கியமான இருக்கிறாங்க. இங்க நீங்க அடுத்த காதலை பத்தி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. இங்க இந்த சபையில வந்து பல்கலைக்கழக மாணவர்கள் இருக்கீங்க. எத்தனை பேர் உங்களுக்கு காதல் வந்தோட உறவினர்கள்ட்ட போய் சொல்றீங்க மச்சா எனக்கு இந்த பொண்ணு மேல தானே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நீங்க யார்கிட்ட போய் சொல்றீங்க? ஏன்னா உங்களோட மனசுலயே அடிப்படையா ஆழமா ஒரு நம்பிக்கை இருக்கு. உங்களோட நண்பன் தான் எதுக்குமே உதவி செய்வாங்க. சரியா? அடுத்ததா வந்து உங்களுக்கு ஒரு அவசியமா ஒரு காசு வந்து தேவைப்படுது. உடனே நீங்க அம்மாவுக்கு கால் பண்ணுவீங்களா, அப்பாவுக்கு கால் பண்ணுவீங்களா, இல்ல உறவினருக்கு கால் பண்ணுவீங்களா, இல்லாட்டி நண்பனுக்கு கால் பண்ணுவீங்களா? நண்பனுக்கு தான். ஏனென்றா நண்பன் மட்டும்தான் நண்பனால அந்த நேரத்துல காசு கொடுத்து உதவி செய்ய முடியாட்டிக்கு குறைந்தபட்சம் உபத்திரமாவது செய்யாம இருப்பான். இதே உங்களோட உறவினர்கள் என்னாச்சு, என்ன பிரச்சனை, ஏன் எடுத்துட்டு போகல, எங்க மாட்டின, இப்படி அவங்க கேட்கிற பிரச்சனைனால அவனோட மன உளைச்சல் அதிகபட்சமா அங்க ஏறிக்கொண்டே போகும். இதே நண்பனா அந்த கையில காலில் விழுந்து சொல்லி அங்க உதவி செய்யறதுக்கு மிகப்பெரிய துணையா இருப்பாங்க. அடுத்ததா இங்க மணி ஓசை எழுப்பப்பட்டதன் காரணமாக நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கொண்டு என்ன வாதத்தை முடிக்கிறேன். அதாவது ஒரு நண்பனால இந்த உறவுகள் அத்தனையும் எடுத்துக்கொள்ள இயலும். அதாவது ஒரு நண்பனால அக்காவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம். ஆனா இந்த உறவினர்களை பாத்தீங்கன்னா ஒரு நாள் நண்பர்களா இருக்க முடியாது. இங்க நல்ல உறவுகள், நல்ல பேரண்டிங் என்று சொல்றது என்ன, இப்ப இருக்க பேரண்ட்ஸ் எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸா பழகுங்க. ஏன்னா அங்க நல்ல விதத்திலையும் அந்த உறவுகள் கூட நட்பாக மாறும்போதுதான் அந்த சிறப்பாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை முன்னெடுப்பதற்கு பெரிதும் அவசியம் நண்பர்கள் என்று சொல்லிக்கொண்டு வாழ்க்கைக்கு நன்றி பாராட்டி விடுகிறேன். கவலையை போக்க வல்லவர்கள் நண்பர்கள் தான் என்பதை பல வகையாலும் வலியுறுத்தினார். தல்சிகா, சசிவர்ணன் இரண்டு தரப்பு வாதங்களும் தொகுப்புரைக்கு இடமில்லாமல் நிறைவு பெறுகிறது. நேரத்தை கருதி இப்போது தீர்ப்பு சொல்ல வேண்டியது கடமை. ஆனால் என்ன இரண்டு கட்சியினுடைய பேச்சையும் பார்க்கிற போது தீர்ப்பு சொல்லக்கூடிய வகையிலே எனக்கு ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. இரண்டு பக்கத்திலும் நியாயம் இருக்கிறது, பல வகையிலும் நியாயம் இருக்கிறது. ஆனால் எனக்கு உங்களுக்கு நியாயமாக இருக்கலாம், எனக்கு குழப்பமாக இருக்கு. இரண்டு விஷயங்கள்ல குழப்பம் இருக்கிறது. முதல்ல மகிழ்ச்சி என்று எதை கருதுகிறீர்கள் என்று இருதரப்பும் வரைவிலக்கணம் செய்யவில்லை. மகிழ்ச்சி என்றால் அன்றன்றைக்கு சந்தோஷமாக உலகத்தை மறந்து இருந்துவிட்டு போவதுதான் மகிழ்ச்சியா, அல்லது வாழ்நாள் பூராகவும் நிலையாக பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்வதற்கு ஏற்ற வழிவகைகளை உண்டாக்குவது மகிழ்ச்சியா? இப்போ எங்களுடைய சமய அடிப்படையிலே பார்த்தா கூட சிற்றின்பம் பேரின்பம் என்று சொல்லுவார். நிலையான இன்பம், நிலையான மகிழ்ச்சி, அதை மகிழ்ச்சி என்று கருதுகிறீர்களா? இல்லது அன்றைக்கு கவலையாயிருக்கிறவன கூடி பாடா என்று மகிழ்ச்சியை கவலையை போக்கடித்து அந்த கணப்பொழுதிலே இருக்கிற கவலையை நீக்கிவிட்டு அடுத்த தீர்வுக்கு வழி இல்லாமல் போவதை மகிழ்ச்சி என்று சொல்லுகிறோமா? இது தொடர்பாக இரண்டு தரப்பும் எதுவும் வரைவிலக்கணம் செய்யவில்லை. அடுத்தது முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த உறவு தொடர்பில் நண்பர்கள் என்றால் எல்லாரும் ஒரே கேட்டகரி தான், ஒரே தன்மை, நண்பன் தான். இத்தனை வயசுல இருந்தாலும் நண்பன் நண்பன் தான். உறவு என்று பார்த்தால் பெற்றோருக்கு இருக்கிற தகுதி வேறு, மச்சானுக்கு இருக்கிற தகுதி வேறு, மாமன் மாமிக்கு இருக்கிற தகுதி வேறு, மச்சாளுக்கு இருக்கிற உறவு வேறு, ஒவ்வொருவரோடும் புழங்குகின்ற முறைமை வேறு. கவலை வந்தவுடனே அம்மாவும் அப்பாவும் போத்தில் உடைத்து கொடுக்க முடியாது, வேண்டுமென்றால் மச்சான் உடைத்து கொடுக்கலாம். அது வேறு வேறு கௌரவங்களை வழங்குகின்ற நிலையிலே இருக்கின்ற ஒரு உறவு. இது ஏறக்குறைய எல்லாரும் ஒரே தரப்பிலே இருக்கின்ற உறவு.
இப்போ இந்த சிக்கலான ஒரு எதிர்கட்சிகள் எதிரும் புதிருமாக இருக்கின்ற குழப்பம் நிறைந்த கட்சிகளுக்குள்ளே நீங்கள் பேசுகிற போது இந்த வரையறைகளை செய்ய வேண்டும். பெற்றோரை பொறுத்தவரையிலே அவர்கள் பிள்ளைகளுடைய இன்பத்திற்கு தடையாக இருப்பார்கள் என்று சொன்னால் அது பொருத்தமற்றது. அவர்கள் துன்பம் கொடுப்பார்கள், படி 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 என்று துன்பம் கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள், துன்பம்தான். ஆனால் அவர்கள் படி படி என்று படிப்பித்தபடியினால்தான் நீங்கள் இங்கே வந்து அடி அடி என்று அடிக்கிறீர்கள். மேசையை அடித்து அடித்து பேசுகிறீர்கள் இவ்வளவு உறுதியாக. ஆனபடியினாலே என்னுடைய வார்த்தைக்கு வேறு அர்த்தம் கற்பிக்க கூடாது. நானும் பல்கலைக்கழகத்திலே உங்களை போல படித்து விட்டு வந்தவன் தான். ஆனால் இந்த வயதிலே நான் வேறு எங்கும் போகவில்லை. நியாயமாகத்தான் சொல்லுகிறேன். இப்படி உறவை ஒரே எல்லைக்குள்ளே போட்டு கணக்கிடுவது என்பது மிக சிக்கலான விஷயம். ஆகையினாலே இதற்கு தீர்வு காணும் வரையிலே இந்த விவாதத்துக்கு, இந்த வழக்குக்கு தீர்ப்பு வழங்குவதில்லை என்று தீர்மானித்து விடைபெறுகிறேன். அடுத்த ஒரு சந்தர்ப்பத்திலே இதற்கான வழிவகைகளை, தீர்வுகளை கண்டு வாருங்கள். முறையான தீர்ப்பு நண்பர் கஜமுகன் போன்றவருடைய தீர்ப்பாயத்தின் முன்னாலே இது போன்ற ஒரு வாதத்துக்கு தீர்ப்பு வழங்கப்படும். நான் மிக விரைவிலே பஸ்ஸுக்கும் செல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, எனக்கு ஒரு உரிமை தர வேண்டும். அன்போடு கேட்டுக்கொள்வதற்கு எனக்கு ஒரு உரிமை தர வேண்டும். இந்த பட்டிமண்டபம் தொடர்பாக நாங்கள் யார் என்று கேட்டால் என்ன சொல்லுவீர்கள்? பொதுவாக அடையாளம் தமிழர்கள் என்று சொல்லி யாரையும் குறை சொல்வதாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. உங்களுடைய பெற்றோர்கள் அந்த உணர்வோடு செய்த வேலையை உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு செய்யவில்லை. போஜராஜன் அவருடைய பெற்றோர் வைத்த அந்த அருமையான பெயர் இருக்க, போஜராஜன் என்ன செய்திருக்கிறார்? ரீவா என்று ஒரு பெயர் வைத்திருக்கிறார். சரி, அது பரவாயில்லை. ஓகே, அதுக்கு விதிவிலக்கு உண்டு. அதே மாதிரி தான் விமலதாஸ், அஜின் டெஸ்னோ, அதுவும் அப்படித்தான். இது மதம் சார்பான பெயர். ஓகே, அதுக்கு விதிவிலக்கு உண்டு. கபிலாயன், கைலாயன் என்றுதான் எனக்கு காதல உள்ளது. கபிலன் என்று பெயர் இருக்கு பிள்ளையாருக்கு. கபிலன் என்று இருக்குது, கபிலாயன் என்று இருக்கா. சரி, என்ன என்றால் இப்ப நீங்கள் சொல்லுங்க, விடுங்க. திலூசன் என்றும் பெயர் வைக்கிறார்கள் தானே, லூசன் என்றும் பெயர் வைக்கிறார்கள். என்ன இப்போ எங்களுடைய சமுதாயத்திலே தமிழங்கள் உயிர், தமிழுக்காக உயிரும் கொடுப்போம் என்று வார்த்தைக்கு வார்த்தை பேசிக்கொண்டு இருக்கிறோம். குறைந்தபட்சம் எங்களுடைய பிள்ளைக்கு ஒரு தமிழ் பெயர், நான் தமிழ் என்ற சமஸ்கிருதம் சொல்லியிருக்கேன், ஒரு அர்த்தமுள்ள பெயர், உங்களை நான் மத அடிப்படையில அதை விட்டுடும். அந்த நோக்கம் எதுவும் இல்லாமல் வைக்கிறவர்கள் ஒரு குறைந்தபட்சம் ஒரு அர்த்தமுள்ள பெயரையாகும். கடைசி கழுதை என்றாவது வைத்தான். இப்போ வெள்ளைக்காரன் வைக்கிறான் தானே, பிரவுன், பிளாக் என்றெல்லாம் பெயர் வைக்கிறான் தானே. ஆங்கில மொழியிலே பெயர், எங்க போனாலும் அவன் ஆங்கிலேயன் என்பது தெரியும். நவநீதம் பிள்ளை என்று ஆப்பிரிக்க நாட்டிலே வாழ்ந்தவர், உயர் பதவியிலே ஐக்கிய நாடுகள் சபையிலே வகித்தவர் தமிழர் தான் என்று நாங்கள் பெருமிதப்பட்டோம். எதனாலே? அந்த பேர் தான் அவரை அடையாளப்படுத்தியது. அதுபடி அவர் நான் தமிழச்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. அவை இது எங்களுடைய அடையாளம். இப்ப லூசன் என்று பெயர் வைக்க போனால் எங்கே போய் முடியும்? டிலக்ஷன், 1
ஆகையினாலே நீங்கள் எங்களுடைய அரசியல் விடுதலைக்கு உழைக்கிறீர்களோ இல்லையோ, இந்த இந்த போராட்டம் எல்லாம் எதனாலே வந்தது? தமிழ் மொழியினால். இந்த காருக்கு சிங்கள ஸ்ரீ வச்சதால தான் சண்டை பிடிச்சார். இன்றைக்கு தமிழ் ஸ்ரீயும் இல்லை, சிங்கள ஸ்ரீயும் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு இருக்கிறோம். இவற்றை பெருமை என்று கருதி கொள்ளுகிறோம். தமிழ் பெயர் வைப்பது இழுக்கு என்று நினைக்கிற மனப்பாங்கு எங்களுடைய சமுதாயத்திலே வந்திருக்கிறது. இந்த வாணி விழாவிலே நீங்கள் எல்லோரும் ஒரு திடசங்கற்பம் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் நண்பர்களுடைய உதவியினாலே கல்யாணத்தை முடித்து திருமணத்தை முடித்துவிட்டு பிள்ளைகளை பெறுகிற போது அந்த பிள்ளைக்கு குறைந்தபட்சம் கருப்பன் என்றாவது பெயர் வேண்டும். அதில் எந்த குறையும் கிடையாது. அது ஒரு பெயர், என்னுடைய மொழியிலே அமைந்த ஒரு பெயர், ஒரு அடையாளம். எல்லாரும் குறைந்தபட்சம் நீங்கள் சமஸ்கிருதத்தில் எல்லாரும் ஆங்கிலத்தில் வேறையும் வையுங்கள், ஏதாவது அர்த்தத்தோடு. டிலூசனுக்கு என்ன பேர்? இதை நான் உங்களுடைய மனதை புண்படுத்தி இருந்தால் மன்னித்துக் கொண்டு, இது எங்களுடைய சமுதாயம் ஒரு இயக்கமாக செயற்பட வேண்டிய விடயம் என்பதை நான் ஞாபகப்படுத்தி உங்களிடம் ஒரு வேண்டுகோளாக கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அலைகள் அடங்கிய கடலின் அமைதி போல நிறைவடைந்துள்ளன. உறவின் நெருக்கமும் நண்பர்களின் நட்பும் இவை இரண்டுமே ஒருவரது வாழ்வில் தனித்தனியாக பிரிக்க முடியாது என்பதை இன்றைய பட்டிமன்றம் நமக்கு மேலும் தெளிவுபடுத்தியுள்ளது. பட்டிமன்றத்தை வழிநடாத்தி சென்ற நடுவர் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். The debate was not only fiery, but also thought-provoking. The strength of relation and the support of kinship are equally valuable in a person's life. It was crystal clearly proven by our brothers and sisters. We would like to convey our heartfelt gratitude to the judge of the debate. பட்டிமன்றத்தை சிறப்பிப்பதற்காக கலந்து கொண்ட சட்டப்பீட சகோதரர்களுக்கான கௌரவிப்பு நடைபெற உள்ளது. கௌரவிப்பை பெற்றுக் கொள்வதற்காக சட்டப்பீடத்து சகோதரர்களையும் இக்கௌரவிப்பை வழங்கி வைப்பதற்காக இந்து மன்றத்தின் செயலாளர் திரு உதயராசன் நிலக்சன் அவர்களையும் அழைக்கிறோம். Now it's time to honor the debaters who did an unequivocal war with words. We call upon the law faculty debaters on stage. To do the honors, we call upon the Secretary of Hindu Society, Master Nilak. கௌரவிப்பை வழங்கிய செயலாளர் அவர்களுக்கும் கௌரவிப்பை பெற்றுக்கொண்ட சட்டப்பீடத்து சகோதரர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.